சந்தானம் சந்தானம் பற்றி நான் சொல்லணுன்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஆமாம் தேங்க்யூ ரொம்ப நன்றி. லவ் யூ டூ. ஸோ சந்தானம் பற்றி சொல்லணுன்னா ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே நான் எங்கேயாவது வெளில போகும்போது என்னை பார்க்கும்போது ஏதாவது டிஸ்கஷன் வரும், சினிமா பற்றி எதாவது பேசிகிட்டு இருப்போம். அப்போ எப்போ பேசினாலுமே எல்லோரும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சார் நீங்கள் எவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, பட் தொடர்ந்து உங்களை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காருன்னா அது சந்தானம் தான் சார். அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எங்கே அவரை பற்றி அவர் ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது உங்களை மென்ஷன் பண்ணாமல் அவர் இருந்ததே இல்லை. அது என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அப்போது அதுக்கு நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், அதுதான் அவருடைய கேரக்டர். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் என்றைக்குமே ஒரு விஷயம் எல்லாருக்குமே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஒருத்தங்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம், ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ஒரு தண்ணி கூட எடுத்து கொடுக்கலாம், இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எதிர்பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்க. இந்த எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு யாருக்குமே எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த நம்ம பண்ண ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் அதை ரெஸ்பெக்ட் பண்ணாமல் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஒருத்தங்க ஞாபகம் வச்சுருக்காங்களா இல்லையா, அவங்க மறந்துட்டாங்களா இல்லையா, ஏறி மிதிச்சுட்டு போயிட்டாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு முக்கியமே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒன்று தான், நம்மளுடைய கேரக்டர் இதுதான். எனக்கு ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிடிக்கும், நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு இதுவாக வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஸோ இதுலேருந்து நான் சந்தானம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவர் எனக்காக அவர் சொல்லலை, அவர் உண்மையிலேயே அதுதான் அவருடைய கேரக்டர். ஸோ அந்த பழசை மறக்காமல் அவர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவரோட எல்லா டீமும் அவர் கூட இருக்காங்க. ஸோ அது அவருடைய கேரக்டரை காட்டுது. அண்ட் சந்தானத்தோட பெரிய ப்ளஸ் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீம் மட்டும் இல்லை, அவருடைய ஃபேமிலி. ஸோ பசங்க எல்லோரும் இன்றைக்கி வந்திருக்காங்க. நான் சின்ன குழந்தைங்களா பார்த்தேன், இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து வந்துட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சந்தானம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர், அந்த ஒரு குணம் அவர் மாறாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி அவரை மேலும் மேலும் உயிரை வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல், சந்தானத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் STR 49, ஸோ திருப்பி ஒரு காம்பினேஷன் வேறு வருது. ஸோ என்னன்னா, எதுக்கு இந்த STR 49ல் சந்தானம் அப்படின்றதுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னைக்கு சினிமா காமெடி ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போது பெரிய படங்கள், இப்போது ஒரு ஹீரோ படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷனு, அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்கள் பண்ணுற படங்கள்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்ரெசிவான படங்களாக இருக்குது. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு ஜாலியாக சாஃப்டாக ஃபீல் குட்டான படங்களும் நிறையா வரணும். இப்போது ரீசெண்டாக நம்ம எடிட்டர்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன், அவர் இப்போது இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருந்தது படம். அந்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, சந்தோஷமாக ஹாப்பியான படங்களும் நிறையா வரணும். அது சந்தானம் மாதிரி ஒரு ஆளை நம்ம ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறோம். ஸோ அவர் படத்தில் ஹீரோவாக நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்யாவோட இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் சூஸ் பண்ணி நிறைய படம் தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில் அவரை கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, சார் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நான் ஃபோன் பண்ணால் போதுங்க, அவர் என்ன படம் என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டார், அவர் எனக்காக கண்டிப்பாக வருவாருன்னு தெரியும். அதே மாதிரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணோன்னே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு நட்பு இருக்குது. அதனால தான் நானும் அவரை தேவையில்லாமல் எதுக்கும் கூப்பிட மாட்டேன், அவரும் என்னை தேவையில்லாமல் இது பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் கூப்பிட்டா வந்துடுவார். அதே தான் நான் சரி நம்ம கூப்பிட்டா சந்தானம் வந்துடுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் அதிகமாக சந்தானத்தை நிறைய படங்களில் இனிமேல் பார்ப்பீங்கன்னு நம்பலாம்.